ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவல் உப்புமா செய்ய போகிறோம். இது வந்து சூப்பர் டயட்டுங்க. இது நல்ல டயட் பிளான். இது நம்ம டயட்டுக்கு வந்துட்டு அவல் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கேரட் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டிதான். தாளித்து இதெல்லாம் கொட்டி கிளந்து எடுத்துக்க வேண்டிதான். இது அப்படியே வெறுமனே பச்சையாகவே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அடுப்பில்லா சமையலில் இது ரொம்ப ரொம்ப பிரதானமான உணவு. ரொம்ப 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 ஹெல்த்தியான உணவு. நிறைய இரும்பு சத்து இருக்குது இதில். நீங்கள் ரெகுலராக அவல் எடுத்துக்கக்குள்ள உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி உணவை தவிர்க்கிறவங்க கண்டிப்பாக டயட் பிளானில் அவலில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எப்படி செய்கிறோன்னு பார்க்குறோம் வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இல்லை கடுகு போடுறோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். ஆல்ரெடி நல்லா 2 முறை தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவு சேர்த்து அதிலே தூள் உப்பு கலந்து சேர்த்து தான் வச்சுருக்கேன். கலந்து நல்லா ஊறினப்போ அதில் வந்து உப்பு இருக்கும். அதனால் இதில் வந்து இந்த வெங்காய தாளிப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். நல்லா ஊறின பிறகு எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதில் உப்பு கலந்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்தா போதும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வதங்குது. க்ரீன் கலர், ரெட் கலர். இது கூட வேணும்னா கேரட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன், அதனால் நான் வதக்கலை. இந்த ஆனியன் மட்டும் நல்லா வதங்கினா போதும். அவல் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஊறி இருக்குது. ஸோ அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம். இது மட்டும் நல்லா வதங்கின பிறகு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா வதங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனியனு. ஸோ இப்போ வந்து நம்ம அவல் சேர்க்குறோம். நான் ஃபைனலாக கேரட் போடுறேன். அப்படியே கலந்துக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அருமையான சுவையில் அவல் உப்புமா தயாராகிடுச்சு. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கக்குள்ள சளி பிரச்சனை வராது. இது தூயமல்லி அவல், கைக்குத்தல் அவல்னு நிறைய வெரைட்டி இருக்குது. கெட்டி அவல், லேஸ் அவல்னு நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா விதத்துலையுமே சாப்பிட்லாம். தயிர் சாதம் செய்து சாப்பிட்லாம், உப்புமா செய்து சாப்பிட்லாம். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெறுமனை அவலை சாப்பிடக்குள்ள கூட நமக்கு சளி பிரச்சனை வராது. சளி இருந்தால் சரியாயிடும். இருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், வறட்டு இருமலாக, அது கூட கண்ட்ரோல் ஆகும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.